எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் வந்து காலையில ஒரு 5:30க்கு எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சுட்டு பார்த்தா வானம் அப்படியே ரெட் கலர்லயும் அழகா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன். சரி அதுக்கு பிறகு சரி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பாடுலாம் செஞ்சுட்டேன்னு நெனைக்கிறேன். சாப்பாடு வச்சு பருப்பு போட்டிருந்தேன். வெந்துட்டு இருந்துச்சு. சரி அப்படின்னு வந்துட்டு வெளிய வந்து பார்த்தா, வெளிய அவ்ளோ அழகா இருந்துச்சு. நான் அத வந்து ரசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் ரசிக்கிறீங்களா என் கூட சேர்ந்து? அதுக்கு பிறகு அத்தையும் எந்திரிச்சு வந்தாங்க. அத்தையும் எந்திரிச்சு வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. விட்டுட்டு எங்க வீட்டுக்காரர்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் துணியெல்லாம் துவைச்சு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அத்தையும் வந்து ஆடு மேய்க்க போயிட்டாங்க. அங்க போறதெல்லாம் எங்க ஆடு தான். அத்தையும் வருவாங்க. பாருங்களேன், "என்ன அந்த வானெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமாங்க அத்த எடுத்துட்டு இருக்கேன்" அப்படின்னேன். இது வந்து ஒரு மதியத்துக்கு மேலன்னு நெனைக்கிறேன். நான் எடுத்துட்டு இருந்தேன். சரி இருக்கிற வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கு பிறகு நானே என்ன ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த எண்ணெய் வச்சு அந்த தல சீவுனதுக்கும் அதுக்கும் சிரிச்சு பார்த்துட்டே இருந்தேன். அழகா இருந்துச்சு. நீங்க எத்தன பேர் ரசிச்சிருக்கீங்க? கைஸ், நான் தெரியாம மீன் மசாலா கொட்டுறதுக்கு பதிலா மிளகாய் தூள் அள்ளி கொட்டிட்ட வந்து நீங்களே சொல்றீங்களா? ஆறு வந்து சர்க்கரை அள்ளி போட்டுட்டேன். ஒரே வீட்டுல தோணா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இறங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நான் பெரிய கனவுன கண்ட நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனா அப்படியோ இன்னும் பாயிண்ட் இருந்தேன்னு தெரியல. திடீர்னு சரி அது மீன் குழம்பு மசாலான்னு சொல்லிட்டு அள்ளி போட்டேன். ஆனா நான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பயமா இருக்கு. திட்ட மாட்டாங்க. இதுதான் மொழியா என்ன சொல்ல போறாங்க. சரி மெசேஜ் பண்ணி கேட்போம். அழகையே ஒண்ணும் போல. ஆடு வந்துருச்சு. ஆடுதான் பிடிச்சி கட்டிட்டு இருந்தோம். சக்கரை போடுவாங்களான்னு கேட்டா போடக்கூடாது, எண்ணெய் ஊத்தணும்னு சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணுவோனே தெரியல. வரேன்னு சொல்லி யாரு போறீங்கன்னு தெரியல. நான் மீன் குழம்பு மசாலா நினைச்சா எடுத்து போட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டிருக்கேன், நெஞ்செல்லாம் எரியுது. தக்காளி சாப்பாடு செஞ்சு தக்காளி சாப்பாடு செஞ்சுட்டுங்களா? இல்ல வேற குழம்பு வைக்கிறதா? நெஞ்சே எரியுது. இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் நேத்திக்கு ஒரு அலப்பறைய பண்ணி விட்டேன். 8 மந்த் தான் நான் ஒரு டைம் கூட இது பண்ணதே இல்ல. ஹாய் கைஸ், நேத்திக்கு என்னமோ அத்தையும் எங்க அப்படி நான் வீட்டுக்காரர் செஞ்சு வந்து வச்சுட்டேன். ஏன்னே தெரியல. ஊருக்கு போயிருக்காங்க. அதாவது மிளகாய் தூள பர்த்டே அள்ளி பர்த்டேன்னு ஊருக்கு கொட்டி போயிருக்காங்க. எனக்கு அதுல வச்சுட்டேன். இருந்து வரும்போது அதுக்கு வந்து நிறைய பிறகு நான் வாங்கிட்டு வந்து பருப்பு வந்திருக்காரு. குழம்பு திராட்சை வச்சுட்டேன். பழம், நிறைய சாப்பாடும் ஆப்பிள், வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெரியம்மாவும் நல்லெண்ணெய் வந்தாங்க. கலப்படம் சாப்பாடும் அதெல்லாம் வாங்கிட்டு போட்டுட்டேன். வந்திருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். எங்க வீட்டுக்காரர் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்ததில்ல. வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. எப்படியாவது மந்த்ல 2 வீக்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவாரு. ஆப்பிளு, ஆரஞ்சு வாங்கிட்டு வருவாரு. ஆப்பிள் எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுத்துருவாரு. என்னென்ன வேணுமோ அவ்வளோவையும் வாங்கிட்டு வந்து குடுத்துருவாரு. நான் சாப்பிட்டு சாப்பிட்டு குஸ்தி தான் ஆயிட்டேன் போல. என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாமா? மாதுளை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் திராட்சை, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்களான்னு தெரியல. மலைநெல்லிக்காய் இருக்குல்ல, அது வந்து சர்க்கரை பாவுல டிப் பண்ணி, அதில ஒரு இது மாரி போட்டு குடுத்துருக்காங்க. அது சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்கும்.
அத நான் சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அதுவும் இல்லாம இது எல்லா வலிக்கும் ஒவ்வொரு இதுவும் வலிக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. முக்கியமா வந்து பீரியட்ஸ் டைம்ல இது வந்து சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எங்க வீட்டுக்காரர் அத்தை ஊருக்கு போனாங்கன்னு சொன்னதுனால ஊருக்கு போயிட்டு கேக்கு, பிரியாணி செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கேக் குடுத்து அனுப்பியிருக்காங்க. வீட்ல இது மாரி சம்பிரதாயம் இருக்கா? இதா இங்க பாருங்களேன். மிளகாய், கறி, வேப்பில, அதுக்கு பிறகு ஒரு என்னது? ஒரு இந்த இரும்பு மாரி இருந்துச்சு ஒண்ணு. இங்க பாருங்களேன். இரும்பு மாரி குடுத்துருக்காங்க. இதுல இருக்கு பிரியாணி சுட சுட. ஓப்பன் பண்ணலாமா? சிக்கன் பிரியாணி செஞ்சு குடுத்துருக்காங்கோ எங்க வீட்ல இருந்தும். அதுக்கு பிறகு வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு. பிரியாணி வயிறுனமா சாப்பிட்டேன். பருப்பு குழம்பு சாப்பிடல, சாப்பாடும் சாப்பிடல. காலையில எப்படியும் சாப்பாடு கடந்து போறோம். நாளைக்கு அந்த விளாக்ல வரும். அதுக்கு பிறகு பிரியாணி டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்ல. சொல்லணும். பிரியாணி டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும். எனக்கு வந்து சித்தி முறை ஆகுது அவிங்க. அக்கான்னு தான் கூப்பிடுவேன். நீங்க அப்படி கூப்பிட்டுருக்கீங்களா? அதுக்கப்புறம் டிவியில வந்து ஜில்லுனு ஒரு காதல் மூவி ஓடிட்டு இருந்துச்சு. அத பார்த்துட்டு ஒரே வைப் தான். அந்த பாட்டு வேற போட்டிருந்தாங்க. டிவியில வந்து ஜில்லுனு ஒரு காதல் மூவி ஓடிட்டு இருந்துச்சு. அத பார்த்துட்டு ஒரே வைப் தான். அந்த பாட்டு வேற போட்டிருந்தாங்க. சூப்பரா வைபா ஓடிட்டு இருந்துச்சு. கத்தாழம் காட்டுக்குள்ள அப்படிங்கிற பாட்டு. ஓகே பாய். நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம்.